மன்னருக்கு மனிதனாக இருந்து விஜய ராணி என்ற பெயரோடு நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஏதோ குறையுமே இல்லை. இருந்த போது காவலை காணவில்லையே. உலகத்துல எல்லாமே மாறி போச்சுடா. 2026 என்னங்கமா மாறி போச்சு. ஒரு நேரத்துல மைக் இல்லாத வச்சானுக்கு மைக் வச்சு அடிக்கிறான். கட்டியார மைக் இல்லாத பண்ணானுக்கு மைக். எல்லாமே மாறி போச்சு. ஒரு நேரத்துல போடலாம்ல மொத்த டிஜிட்டல் ஆகி போச்சுடா. ஆட்ட ஆரம்பிச்சு 8 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சானா அன்னில இருந்து இது வரைக்கும் தேத்துக்கிறீங்களா. அதுவும் பப்புலாட்டுக்கார வர பார்த்து லெத்து வரைக்கும் பூச்சிக்கிறீங்க. ஏன்னா டேய் உங்க அம்மால மட்டும் நான் நல்ல வழியில போட்டா பப்புலாட்டுக்கார அம்மால மட்டும் நான் நடந்து சொல்ல புடிங்கடா போட்டா எங்களையும் வயதாங்க போட்டா. ஒரு எவனாவது பப்புலாட்டுக்கார மேல கை வச்சுங்க மொத்த கைக்கால வெட்டிடுவோம் உங்களை அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அதை கேட்டு நான் வந்துக்கிறேன். அவன் கேக்குறான் இது ஒஜினு முடியாது பாப்பா முடியாது. இது ஒஜினு முடியாமா பாப்பா கிடையாது. ஒஜினு தான் ஒஜினு தான் வரல கையில வராது வராது. மொத்தம் பைந்து நண்பர்கள் என்றால் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும். நான் கொடுத்து வைத்தனடா. இந்த நாடு நான் நாடு எந்த உலகமே என் கலைஞன் காட்டுவேன். புறப்படுங்கள் வேண்டும்.
பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்தும் பெறலாம். அப்படி கொடுக்க வேண்டிய மனம் பறித்த நல்ல உள்ளம் கொண்ட சர்வ சக்தி நாடக மன்றம் அது உரிமையாளர் சேர்ந்த 6 வயது மகன் மதிய அழகன் எனக்காக கொண்டாடப்பட்ட ரூபாய் 500 சிறப்போடு செல்வாக்கோடு வாழ வேண்டும் என்று இந்த கலைத்து தலைவாணி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். அப்பா மகள், ஒரே மகள், ஒப்பற்ற மகள், பாச மகள், நேச மகள், இந்த முத்தழகிய வாழ்த்துங்கள் அப்பா, வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். அப்பா என்னை அவசரமாக அழைத்த காரணம் தெரியுமா மகளே? இந்த நாட்டின் பொறுப்பை என்னால் ஆள முடியாதுமா. இந்த பொறுப்பை உங்களுடைய அண்ணனுக்கு ஒப்படைக்கலாம் என்று இருக்குது. அப்படி போன வாரம் வந்தாசி பக்கத்துல ஆத்துக்கு போனோமே, எல்லாரும் போய் சாப்பிட்டு போய் அவங்க பத்துட்டீங்க. அப்படியே நானும் இவரு மட்டும் லாஸ்டா சாப்பிட்டு போனோம். அன்னைக்கு ஒரு அம்மா என்ன படிச்சு மனசு விட்டு போட்டுச்சு. அம்மா நாங்க நாடகமா சொன்ன உட்காந்து சாப்பிடுங்க பண்ணாங்க. இந்த ஆளு போய் பிச்சு பக்கத்துல உட்காந்து நான் போய் அவன் பக்கத்துல உட்காந்தேன். அதான் சாவச்சிருவோம் மத்த என்னடா அம்மாடி பிச்சு பக்கத்துல நான் போய் அவன் பக்கத்துல உட்காந்தேன். உடனே என்ன சொல்லிட்டான் இந்த ஆளு பாட்டுன்னு, அம்மா அம்மா பசிக்குதுமா சொன்னேன். அக்கா உடம்பு சூடாகி போய் தயிர் கொஞ்சம் கொடுக்கான்னு கேட்டேன். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, அப்பா பிச்சுல இருக்கிறப்பா கொஞ்சம் எத்து போட்டு சாப்பிட்டு போச்சு அந்த அம்மா. ஆனா பக்கத்துல தானே உட்காந்துக்கிறேன், அந்த பிச்சு கொஞ்சம் தந்து தயிர் எடுத்தானே. இவன் பிச்சு தந்த உடனே பார்த்தா உள்ள 2 குண்டா இருந்தது. ஒரு குண்டா வந்து புளிச்சமா குண்டா, இன்னொரு குண்டா தயிர் குண்டா. இந்த பாவி தயிர் குண்டானுக்கு பதில் புளிச்சமா குண்டான்னு எட்டான். வாரி போட்டு அவன் பாட்டு பயஞ்சு துண்டுபட்டு 2 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கிட்டு பின்னாடி பள்ளிக்கா போய் வரான். நான் போய் ஆனா எங்கடா போய் வர என்னன்னா விஷயம் கேட்டா, வாதியார யாருக்கிட்டையும் சொல்லாத, நான் தயிர் குண்டான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு வாரி சாப்பிட்டேன். தயிர் கிடையாது, மொத்தமே மாவு, புளிச்ச மாவு. அப்படின்னு புளிச்ச மாவு புடிங்கன்னு நாட்டிக்குது எங்க ஆளுக்கு. அப்பேற்பட்ட தகுதி கொண்ட தளபதியா இவன் யாரு? நான் காலாளர் வேலை கையாள செய்யக்கூடிய இட்டக்கால் செருப்பு. இவன் என்னோட அண்ணனுக்கு மணிமுடி சுட்டு வந்தான். இட்டக்கால் செருப்பு. யார பார்த்து? இவனை பார்த்தா சொல்றேன். ஆமா, என்னன்னு கேட்ட? இட்டக்கால் செருப்பு. யார பார்த்து? அவனை பார்த்து. இட்டக்கால் செருப்பு. செருப்பு. யார பார்த்து? அவனை பார்த்து. செத்துறா பாடி எதுக்கு நான் உயிரோட இருக்கிறேன். முத்தழகி அப்பா என்ன வார்த்தை இருக்கிறார்? அவர் யார்? நம் நாட்டு தளபதி, நம் நாட்டுக்கே ஒரு முதுகெலும்பு. நம் நாட்டுக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கா தெரியுமா? அவரை போய் இந்த வார்த்தை கேட்பாப்பா. தங்கை சொல்வது உண்மைதான். அவன் யார்? வட நாட்டிலிருந்து வாயை பிழைக்க ஓடி வந்தவன் இந்த தளபதி. அவனுக்கு தளபதி பதவி கொடுத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறாய். அவனுடைய கரத்தால் எனக்கு மணிமுடி சூடுவதா? உன்னுடைய கரத்தால் மணிமுடி சூடி அழகு பாரு. அப்படியா? என்னுடைய கரத்தால் தான் சூட்ட வேண்டும். இவ்வளவுதானே? அதுவும் வெளியே வராது. ஆமா
ஏன்டா? அழுப்புறாங்குது எல்லாம். மனசு போச்சு, மனசு போச்சு. அதுவும் அதுவும் ஒரு 4 அறியாத பசங்க உக்காந்து அவன் கண்டு அந்த எட்டம் விட்டு போவ அவனுக்கு பாக்கலாம் கூட விட்டான். அவன் வந்து போன் நம்பர் கேட்க மாட்டான். அவன் வந்து பேச மாட்டான். கேட்டோம்னு வச்சுக்கோ. உன்னுடைய தாய் தந்தை இருவரும் காசி யாத்திரைக்கு போகும்போது விஜயபுரம் நாடு நகர உப்பு சட்டி ஒருவோடு உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு போனாங்க. அதனால நான் என்ன கவர்தல கேட்கிறேன், என்ன கேட்க போற? என்ன கேட்கறேன் தெரியுமா? என்ன கேட்க போறீங்க? விஜயபுரம் நாடு நகர உப்பு சட்டி ஒருவோடு உங்க பேர்ல இருக்குது இல்ல, அதே விஜயபுரம் நாடு நகர உப்பு சட்டி போரு கட்சியில பேருக்கு எழுதி கொடுக்க வேண்டுங்க.
வெரி சிம்பிள். ஆமாங்க. இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வரோடு அனைத்துமே உனக்கு சொந்தமாக. ஆமாங்க. என்னங்க உன் பேர்ல இருந்தானே என் பேர்ல இருந்தானே? என் பேர்ல இருந்தானே உன் பேர்ல இருந்தானே? உன் பேர்ல இருந்தானே என் பேர்ல இருந்தானே? எல்லாமே ஒண்ணுதான். நான் எங்க போறேன்? எங்கேயுமே போக மாட்டீங்க. ஆமாங்க. உனே கதின்னு கிடக்குறேன். சரி. நான் வந்தா உலக்கூர் வரேன், நீ வந்தா செய்யாரு வரேன். நான் யாரண்ட போறேன் யாரண்ட வரேன் இருக்கட்டும் போகட்டும், அதை பத்தி எனக்கு அவசியம் கிடையாது. சரியா? எங்க விஜயபுரி நாடு நகர உப்பு சட்டி ஒரு ஓடு என்னங்க சீக்கிரமா எழுதி தரேன். எழுது கோல் கொடுத்து விட்டான். அந்த பத்திரம் எங்க இருக்குது? பத்திரமும் எழுதி வாங்கி வந்தீங்க. அப்படியா? ஏண்டா எங்க போய் எதிர்ப்பு பண்ணாங்க ஜெராக்ஸ் எங்க போட்டு மருவத்தூர் அச்சகம் மருவத்தூர் அதை சோத்து பாக்குங்க. எல்லாமே கைது பண்ணலாமா? கைது போடுறேன். அந்த ஊர்ல ஆட்டாடிக்கிறா சோத்து பாக்கம் மருவத்தூர் அவருக்கு விஜயபுரி நாட்டை ஆளக்கூடிய தத்துவம் எழுதுவது என்னவென்றால், இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வரவோடு அனைத்துமே கிடையாது. சொத்துக்கு அடங்காத ஒரு சில சொத்துக்கள் இருக்கும். கணக்கில் அடங்காது. தெரியல? தெரியுமா? ஐயோ நீ எழுதுப்பா, நீ கீழே கண்டது மேல கண்டது அம்மா சொத்துரா நீ சரியாந்தா அம்மாவுக்கு நாய் ஸ்டேட்மெண்ட் படிப்பா என்ன எழுதிக்கிறாருன்னு மாமாட்ட போய் ஜாமீன் கைட்டு வேணாம் சாட்சி बरोबर बरोबर बरोबर
இத்தாலி நாட்டுக்கு செல்கிறார் அந்த கட்சியிலை ஆமா. விடலாமா? விடவே கூடாது. கூடாது. ஆமா. அவள் செல்விகளே இருக்கின்றார். முறுக்கு வழியாக சென்று அவளை நம் படைக்கு பிடித்து அண்ணா, ஒரு நிமிஷம் இரு. நம்ம 2 பேர் தான். அண்ணன் சின்ன வந்துச்சு ஒரு 3 பேரு. இன்னொரு 4வது ஒரு கால் தெரியுது யாரு? 4வது காலம் 4வது கால் தெரியுது. தம்பியுடைய நயலும் அது வேலைதான் இல்ல. தம்பி அண்ணா. தள்ளி வா. ஒரு மாதிரி ஒரு பின்னாடி நிக்குது. என்ன தம்பி இது? அண்ணா, பின்னாடி மாத்தி. பார்த்தா பசுமரா படுத்து தம்பி அண்ணா பார்த்தா பனைமரம் போல இருக்குது. ஆமா. இது யாரு? அண்ணா உங்களையும் தங்கையும் தேடி செல்லும் வழியில் அவர் ஒரு பூசாரியாக இருந்து கொண்டு தன்னையே நினைத்து வந்து கொண்டிருந்தார். அப்படியா? அப்பொழுதுதான் என்னை பிடித்து கட்டையை கையிலே நீங்க பாரு. தம்பி, இவள் யாரு உனக்கு? வந்துட்டேன். எனக்கு மணியாக போறாங்க. எனக்கு மணியாக போறான். ஆமா. ஏய், மனைவியாக இருக்கட்டும். முதல்ல போயிட்டு அவளை போய் அடிதல் படித்து நாடகம் கேளு.